பை நெறைய ஆன்மீக தகவல்கள் நீங்க மக்களுக்கு குடுக்குறீங்க. நெறைய பூஜை முறைகளும் நீங்க ஒரு பாயா இருந்தாலும், தமிழ் மக்கள், ஹிந்து மக்களுக்கு நெறைய விஷயங்கள சொல்லிக் குடுத்துருக்கீங்க. புராதான விஷயங்கள. இப்போ இன்னைக்கான டாபிக் வந்து நாளைய தினம் வாசவி ஜெயந்தி. ஸோ இந்த வாசவி ஜெயந்தியோட சிறப்பு என்ன? மக்கள் அன்னைக்கு என்ன செய்யணும் நாளைய இன்னைக்கு தினம்? செய்யக்கூடிய நாட்கள் என்னென்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க ஒரு மாதிரி செய்வாங்க. பட்டு அதுக்கு உகந்த நாள் என்ன செஞ்சா சிறப்பு? ம். அன்னைக்கு வீட்ல லக்ஷ்மி வர்றதுக்கும், ஒரு வருமானம் வர்றதுக்கும், வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் வர்றதுக்கும், படிப்புக்கோ, யோகத்துக்கோ, திருமணத்துக்கோ எதுவா இருந்தாலும் உங்களோட வேண்டுதல் நீங்க வைக்கலாம். ம். ஆனா முக்கியமா அந்த கன்னிகா பரமேஸ்வரின்ற விசேஷத்துக்கு பண்றது பார்த்தீங்கன்னா, செல்வம் பெருகுறதுக்காக அத பண்ணுவாங்க. ம். அன்னைக்கு பண்ணக்கூடிய பார்த்தீங்கன்னா, இத ம். வந்து ரொம்ப பவர்ஃபுல்லு. அதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த வழிபாடு பண்ற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க வாங்கக்கூடிய உங்களுக்கு என்னென்ன விஷயம் வேண்டுதல் இருக்கோ, ம். முக்கியமா செல்வம் பெருகுறதுக்காக நீங்க ம். மனசார வேண்டிக்கலாம். இது ஓகே. முழுக்க முழுக்க இந்த வீடியோ வந்து இந்த பரிகாரம் வந்து இந்து மக்களுக்கு மட்டுமே. அதுவும் வந்து சார்ந்தது. நெறைய பேர் வந்து சம்பாரிச்சாலும் கையில தங்க மாட்டேன்து. எவ்வளோ சம்பாரிச்சாலும் நிக்க மாட்டேன்து. ம். தரித்திரம் இருக்குது, கண் திஷ்டி இருக்கிறவங்களுக்கு, பணம் தங்க மாட்டேதுன்றவங்களுக்கு இந்த கன்னிகா பரமேஸ்வரி இந்த விசேஷத்த பண்ணோம்னா 100% ரிசல்ட் வரும். மருஜன்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை ட்ரிபிள் எம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. பாய் நெறைய ஆன்மீக தகவல்கள் நீங்க மக்களுக்கு குடுக்குறீங்க. நெறைய பூஜை முறைகளும் நீங்க ஒரு பாயா இருந்தாலும், தமிழ் மக்கள், ஹிந்து மக்களுக்கு நெறைய விஷயங்கள சொல்லிக் குடுத்துருக்கீங்க. புராதான விஷயங்கள. இப்போ இன்னைக்கான டாபிக் வந்து நாளைய தினம் வாசவி ஜெயந்தி. ஸோ இந்த வாசவி ஜெயந்தியோட சிறப்பு என்ன? மக்கள் அன்னைக்கு என்ன செய்யணும் நாளைய தினம்? வாசவி ஜெயந்தின்றது கண்ணகி பரமேஸ்வரியோட ஒரு ஒரு அவதாரம். ஆமா, அவதாரம் கரெக்ட் இல்லையா? பாய். ம். அதை வழிபடுறது தான் அதோட நாள். ஆமா. அது நாளைக்கு இல்லையா? ம். ஸோ கரெக்ட். அன்னைக்கு செய்யக்கூடிய நாட்கள் என்னென்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க ஒரு மாதிரி செய்வாங்க. பட்டு அதுக்கு உகந்த நாள் என்ன செஞ்சா சிறப்பு? ம். அன்னைக்கு வீட்ல லக்ஷ்மி வர்றதுக்கும், ஒரு வருமானம் வர்றதுக்கும், வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் வர்றதுக்கும், படிப்புக்கோ, யோகத்துக்கோ, திருமணத்துக்கோ எதுவா இருந்தாலும் உங்களோட வேண்டுதல் நீங்க வைக்கலாம். ம். ஆனா முக்கியமா அந்த கன்னிகா பரமேஸ்வரின்ற விசேஷத்துக்கு பண்றது பார்த்தீங்கன்னா, செல்வம் பெருகுறதுக்காக அத பண்ணுவாங்க. ம். அன்னைக்கு பண்ணக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்க பூஜை அறையோ, இல்ல சாமி படம் வச்சுக்கிற ஒரு கபோர்டோ ஏதோ ஒண்ணு வச்சிருக்கீங்கன்னா, அன்னைக்கு நீங்க வாங்கக்கூடிய முதல் பொருள் பார்த்தீங்கன்னா, செம்பு, பித்தளை இந்த மாரி சம்மந்தப்பட்டது ஐம்பொன் செஞ்சதும் வாங்கலாம். ம். இல்ல தனியா இருக்கிற ஒரு பித்தளையிலயும் வாங்கலாம். ம். இல்ல செம்பா இருக்கிறது கூட நீங்க வாங்கலாம். ஒரு கலசம் சொம்போ, ம். இல்ல ஒரு ஒரு கிரீடமோ, ஏதோ ஒரு பொருளோ, இல்ல ஒரு உருவமோ, ஏதோ ஒரு சாமி உருவமோ, ஏதோ உங்களுக்கு ஒரு பித்தளை சிலை கூட வாங்கலாம். பித்தளை சிலை வாங்கலாம். பித்தளை பசுமாடு மாரி வாங்கலாம். ஆஹா. ஸோ இத மாரிலாம் எவ்வளோ இருக்கு. இது மாரிலாம் வந்து பித்தளை சம்மந்தப்பட்ட பொருளா வாங்கி, உங்க பூஜை அறையில நீங்க அத வழிபாட்டுல வைக்கணும். சரி. 1. ம். இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லு. அதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த வழிபாடு பண்ற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க வாங்கக்கூடிய பொருள் வந்து ஜவ்வாது 1, ம். பச்சை கற்பூரம் 1, ம். 3வது வந்து பார்த்தீங்கன்னா, ஏலக்காய். ம். ஸோ இந்த 3 விஷயத்த பார்த்தீங்கன்னா, நீங்க நார்மலா நீங்க ஒரு படையல் வைக்கிற மாரி சின்னதா ஒரு தட்டுல மாரி நீங்க வச்சுட்டு கூட, ம். அது பக்கத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு அகல் விளக்கு வச்சு ம். நெய் தீபம் ஏத்தணும். சரி. நல்லெண்ணெய் ஏத்தக்கூடாது. நெய் போட்டு நெய் தீபம். நெய்ய ஏன்னா போட்டுட்டு நம்ம இது வந்து செல்வத்துக்கு தான் பண்றோம் செல்வத்துக்கு இல்லையா? ம். அதனால நெய் தீபம் மாரி போட்டு, திரி போட்டு நீங்க அழகா திரி போட்டு விளக்கேத்தலாம். ம். இது எப்போ ஏத்தணும் பார்த்தீங்கன்னா, அதிகபட்ச டைமிங்கு மாலை 6 மணி முதல் ம். 10 மணிக்குள்ள பண்ணணும். மிட் நைட்ல பண்ணக்கூடாது. கூடாது. 6 அதிகபட்சம் to 10. 6 to 10. ம். ஒரு 6, 7, 8 தான் லிமிட் வச்சுங்களேன். ம். சில பேர் வேலைக்கு போயிட்டு வந்து 9 மணிக்கு பண்ணலாமான்னா பண்ணலாம். ம். ம். இப்போ 11, 12ன்னா அது ரொம்ப மிட் நைட் ஆயிடும். அது பண்ணக்கூடாது. ஏன்னா பண்ணக்கூடாது. எல்லாத்துக்கும் ஒரு வழிமுறை இருக்கு. எப்போனாலும் எதுவுமே பண்ணலான்னு பண்ணக்கூடாது. ம். ஸோ இந்த வழிபாடு 1 பித்தளை சம்மந்தப்பட்ட பொருள் வாங்கணும். ம். கலசமோ, பொம்மையோ, ஏதோ ஒண்ணு நீங்க பூஜை அறையில பித்தளையில வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஒரு பொருள். பெல்லு கூட நீங்க வாங்கலாம். ம். ம். ஒரு பெல் வாங்கலாம். ஏதோ ஒண்ணு. ம். ஆனா பித்தளை சம்மந்தப்பட்டது வாங்கணும். ம். மீதி ஜவ்வாது, பச்சை கற்பூரம், என்ன சொல்றது? ஏலக்காய். ஏலக்காய். ம். இந்த 3மே அழகா வாங்கி ம். ஒரு ஒரு அகல் விளக்குல தீபம் போட்டு, நெய் போட்டு நீங்க ஏத்தலாம். ம். அந்த வழிபடுறது நீங்க அந்த கன்னிகா பரமேஸ்வரியோட உருவப்படம் உங்ககிட்ட இல்லைனாலுமே, ம். நீங்க எந்த படமா இருந்தாலும், ஆனா வழிபடுறது அவங்கள அவங்கள மனசுல மனசுல நினைச்சிட்டு நீங்க வழிபடணும். ஓகே. நீங்க உங்க இடத்துல அந்த படமே இல்ல பை, ம். என்கிட்ட சாமி படமே இல்ல பை, ம். ஆனா நீங்க சொன்னது நல்லா இருக்கு பை, அதை நான் வழிபடுறேன் பை அப்படின்னா தாராளமா பண்ணலாம். ம். ம். பட்டு கரெக்டா அந்த திசையை நோக்கி என்ன சொன்னதெல்லாம் ஏத்திட்டு, மனசுல கன்னிகா பரமேஸ்வரி மனசுல நினைச்சுக்கிட்டு, உங்களுக்கு என்னென்ன விஷயம் வேண்டுதல் இருக்கோ, ம். முக்கியமா செல்வம் பெருகிறதுக்காக ம். நீங்க மனசார வேண்டிக்கலாம். இது முழுக்க முழுக்க இந்த வீடியோ வந்து இந்த பரிகாரம் வந்து இந்து மக்களுக்கு மட்டுமே.
அது வந்து நிறைய பேர் வந்து சம்பாரிச்சாலும் கையில் தங்க மாட்டேங்குது, எவ்வளோ சம்பாரிச்சாலும் நிற்க மாட்டேங்குது, தர்தனம் இருக்குது, கந்திஷ்டி இருக்கிறவங்களுக்கு பணம் தங்க மாட்டேங்குதுன்றவங்களுக்கு இந்த கன்னிகா பரமேஸ்வரி இந்த விசேஷத்தை பண்ணோம்னா 100% ரிசல்ட் வரும். பட் சொன்னது சின்ன விஷயம் தான், பெருசாக ஒன்றும் கிடையாது. பித்தளையில் ஒரு பொருள் வாங்க போகிறீங்க, மீதி 10 ரூபாய்க்கு 3 பொருள் வாங்க போகிறீங்க, இவ்வளோதான். பித்தளைக்குலாம் நீங்கள் ஒரு 1,00,000 ரூபாய்க்கு வாங்க போகிறது இல்லை, 500 ரூபாய்க்கும் விற்கிது, 1000 ரூபாய்க்கும் விற்கிது. உங்கள் வசதி தகுந்த மாதிரி சின்ன ஒரு பித்தளை பொருள் வாங்கி கூட நீங்கள் வைக்கலாம். எனக்கு தேவை நான் சொன்னது ஒரு பித்தளை பொருள் உங்கள் பூஜை அறையில் நீங்கள் இருக்கணும், அந்த நாளைய தினம் இருக்கணும். இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணீங்கனாலே 100% ரிசல்ட் வரும். முழு நம்பிக்கையோடு பண்ணுங்க, அரை நம்பிக்கையோடு பண்ணாதீங்க. நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். வாசவி ஜெயந்திக்கு ஒரு அருமையான சூப்பரான ஒரு விளக்கம் கொடுத்துருக்கீங்க. பணம் செல்வம் சேர்றதுக்கு என்ன பொருள் வாங்கணும், பூஜை அறையில எப்படி அதை பயன்படுத்துறது, நெய் தீபம் ஏற்றுவதன் சிறப்பு என்னன்னு ரொம்ப அற்புதமா சொன்னீங்க பாய். நன்றி. நன்றிம்மா.